வணக்கம் உறவுகளே. நாங்கள் வந்து யாழ் பிரதேசம், நாங்கள் யாழ்ப்பாணம், நூலகம், நல்லூர் அப்படி பிரபலமான இடங்களில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே காட்டப்படும். இப்போ நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறதுக்காண்டி தான் எங்கே நிற்கிறோம்னா, நாங்கள் எங்களை வீட்டுக்கு பின்பக்கத்தில் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்த வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றதை சொல்லித்தானே ஆகணும். அந்த காரணத்தால் நாங்கள் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடலியடைப்பு என்ற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். கண்டத்திற்கு வடலியடைப்பு சொன்னால் எல்லாருக்கும் அறிஞ்ச இடமா இருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ உங்களுக்காக வந்து வீடியோ செய்வதற்காக காத்திருக்கிறோம். இனி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்க நாங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோஸை உங்களுக்கு தந்து வந்திருப்போம். சிறந்த முறையில் காணொலிகள் வந்து இருக்கும். இதில் வந்து எல்லா விதமான காணொலிகளையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் உங்களுக்கு அறிவித்தரணும் வந்து தான் இந்த ஒரு அறிமுக வீடியோவை நாங்கள் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டியது வந்து உங்களோட முழு ஆதரவை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஆதரவு தர எங்களுக்கு கொஞ்சம் நிறைவுற்ற மாதிரி இருக்கும். அதோட வந்து நீங்கள் தர உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள காணொலிகளை தர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அப்போ அதனால் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு உங்களோட முழு ஆதரவையும் காணுவோம். மற்றது நீங்கள் சொல்லலாம், இப்போ இந்த மாதிரியான இடங்கள் நீங்கள் எடுத்து போடுங்கோ, மற்ற இந்த மாதிரியான இதுகளை போடுங்கோ, அப்படியான ஒரு விஷயங்களை போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை உங்களுக்கு கட்டாயமாக தர்றதுக்கு நாங்கள் எங்களோட முயற்சிகளை முழு முயற்சியுமே எடுப்போம் அண்டு சொல்லிக்கொண்டு தான் இந்த இது வந்து எங்களோட முதலாவது வீடியோன்ற வழியால் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் எங்களை மேனேஜ் பண்ணுங்க. மற்றது வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் லைக் பண்ணும்போது இது ஏதேனும் ஒரு பிள்ளை இருந்தாலும் நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் வந்து கட்டாயமாக பிள்ளைகளை திருத்தி இன்னும் நல்ல வீடியோக்களை தர்றதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம்? சமையல் அந்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் தொடங்கின ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஒரு சண்டே ஃபன் அந்த தொடங்கினதுக்காக ரத்த பொரியல். அது வந்து ஒரு இரும்பு சத்து உள்ளது, வந்து உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். அப்போ வந்து ஆட்டு ரத்த பொரியல் வந்து செய்கிறது பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் வீடியோ எடுக்க. அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது, யாழ்ப்பாணத்து ஆட்டு ரத்த பொரியல் அதை தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூளோட கொஞ்சம் தனி மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க வச்சு மசாலாவும் செய்கிற ஒரு தனியான ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும். அப்போவே நல்லா இருக்கும். அதை வந்து இந்த இதில் வந்து தண்ணியாகி வச்ச உப்பு ஆட் பண்ணுவோம். இந்த ரத்த பொரியலுக்கு வந்து கொஞ்சம் உப்பு இது கொஞ்சம் கூடவா சுண்டி இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. அந்த உப்புண்ட சுட தெரிஞ்ச இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்குது. சாப்பிடுங்க வந்து சில பேருக்கு வந்து உப்பு கூட போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். அப்படியானாக்கள் உங்களோட அளவு ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். சில பேர் உப்பு குறைவாக சாப்பிடுவாங்க, வதக்கிற மாதிரி உப்பை போடுங்க. ஆனால் வந்து ரத்த பொரியலில் வந்து கொஞ்சம் உப்பு சுண்டலாக இருந்து சாப்பிட்டா தான் அது கொஞ்சம் நல்ல டேஸ்டானதாக. ஃபுல்லாகவே இதில் கலர் வந்து வேறு கருப்பு கலரில் வந்து பாருங்கள். ரசம் வந்து வீட்டுக்கு நல்ல சிவப்பு கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து இதை பாருங்கள், நல்ல கலர் மாறி ஒரு நல்ல கலருக்கு வந்துருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து போடுவேன். கருவேப்பிலை வந்து நல்ல ருசியாகவும் நல்ல இதாகவும் இருக்கும். இப்படி நல்லா வறுபட்டு விரைக்க அதோட கொஞ்சம் ரம்பையிலையும் வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டோம். சுவையான ரத்த பொரியல் உங்களுக்காக ரெடி. இது ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த ரம்பையில் சேர்ந்தோடனே ஒரு நல்ல வாசம் வந்து வருது. உங்களுக்கு அந்த வாசம் வருதா? எனக்கு நல்ல வாசமாக தான் இருக்கு. இப்போவே சட்டிக்குள்ள விழுந்தா என்னன்னு இருக்கு. சாப்பிடலாம். உங்களுக்கான எல்லாருக்கான தான் நாங்கள் செய்வோம்.
இப்போ என்ன மாதிரி வந்திருக்கு இப்போ பார்த்தா உனக்கு தெரியல இன்ட்ரோவில் வந்தனே இப்போ தான் பாரு எனக்கு இப்போ என்ன செய்யற கேமராமேனாவும் நிற்கத்தானே மாறி மாறி என்னடா கருகி போச்சு போல எனக்கு அடே அது கரியல கலரடா அது கலர் அப்படித்தான் பேரும் சிவப்பாக இருந்தது கலரே அப்படித்தான் நான் சிவப்புல வேற மாதிரி சிவப்பாக இருந்தது நல்லா பறக்க இதாக வந்து அப்போ எவ்வளோக்கு வாங்கினாங்க ஆர்டர் தான் பார்க்குறத 500 ரூபாவுக்கு வாங்கினோம். ஒரு ஆட்டின் ரத்தமா இல்லை இது பாதி ரத்தம்? இது ஒரு ஆட்டின் ரத்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆட்டின் ரத்தம் அப்படி வராது. இது வந்து ஒரு அளவு போட்டு வைப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. 500 ரூபா. இந்த காலமாக போய் வாங்கினா தானே. எத்தனை மணிக்கு போனான்? பார்த்து இந்த எலும்பி வீடியோ எடுக்கணும், சமைக்கணும், செய்யணும், 7 மணிக்கு படிக்கு தான் வந்து அங்கே போனால் இங்கே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி நாங்கள் தெரியுன்னா எல்லாருமே வந்துட்டாங்க ஊடர் அது இதுன்னு சொல்லி அதுக்குள்ள அறிவிட்டு வாங்கி கொண்டு வந்து சமைச்சு நல்லா தான் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ங்கிற பார்வையாளர்கள் கோவிக்கணும் தெரியாது. அவைக்கு நீங்கள் சாப்பிட்டா நான் அதை சாப்பிட்டேன் அந்த மாதிரி தாங்க இருக்கேன். நல்லா தாங்க இருக்கு வேணும். இதில் ரெடியாக இருக்குது வச்சுட்டு சாப்பிட ஓகே. கிட்ட கொண்டு வந்து இந்த ஆட்டு ரத்தம் வந்து அவிச்ச ரோஸ் பானோட சாப்பிடுவோம். சும்மா வேற லெவலா இருக்கு. நாங்க சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றோம். யாழ்ப்பாணத்து படி எல்லாருமே யாழ்ப்பாணத்துக்காரர் இருந்தாலே ஆட்டு ரத்தமும் பானு தான் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் சும்மா நோம்பலா சாப்பிட விருப்பம் இருக்காது. ஆனால் இந்த ஆட்டு ரத்தத்தோட சாப்பிட்றீங்க எவ்வளோ சாப்பிட்றோம்னு ஒரு அளவு இல்லாமல் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ சட்டிலேருந்து ரக்கவே எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. பானையும் ஒவ்வொரு கோப்பையில் கொண்டு போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்படி வந்து ஒரு நல்ல டேஸ்டானதாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த காணொலி சம்பந்தமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை கமெண்ட் பண்ண செய்யணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.